ஒன்றை சொல்ல நம்முடைய தேவ ஜனங்கள் அதை மறுக்கிறார்கள், மறந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேன்மையானதை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஜனங்களும் மேன்மையானதை கேட்க வேண்டும். ஏனென்றால் உலகம் மிக மிக வேகமாய் போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 10 நாடுகள் சேர்ந்து சோதனை ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார்கள். அந்த உடன்படிக்கையிலே ஒரே நாணயம், ஒரே சட்டம். சோதனை அவன் எங்க வேணாலும் 10 நாள் எங்க போனாலும் சரிதான், ஒரே பணம். அந்த பணம் அங்க ஒண்ணு அங்க செல்லும், அவனுடைய பணத்துக்கு ஒண்ணுதான் செல்லும். ஏன்னா 10 நாள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு சோதனை ஒரே சட்டத்தை கொண்டு வந்துட்டார்கள், ஒரே ராணுவத்தை கொண்டு வந்து, ஒரே நாணயத்தை கொண்டு வந்து எல்லாத்தையும் போட்டார்கள். இப்ப 2வது வல்லரசு நாடுகளா இருக்கிற 8 நாடுகள் சேர்ந்து அடுத்தபடியாக ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. 8 நாடு. அதுதான் நம்முடைய இந்தியாவும் ஒரு நாடாக இருக்கிறது. இந்தியா 2வது, அல்லது முதலாவது 10 நாடுகள் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது. உலகத்திலேயே தலை சேர்ந்த வல்லரசு நாடுகளான 8 நாடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறது. அதன் பிறகு இருக்கிறதான 5 நாடுகள் சேர்ந்து இப்பொழுது இன்னொரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறார்கள். அந்த 5 நாடுகள் தான் இந்தியா ஒரு நாடாக இருக்கிறது. அல்லேலூயா. வல்லரசு நாடுகளிலே 13வது இடத்துல தான் நம்முடைய இந்தியா இருக்கிறது. அந்த 5 வல்லரசு நாடுகளிலே ஒன்றுதான் இந்தியா. இந்த 5 வல்லரசு நாடுகளையும் 8 வல்லரசாக இருக்கிற அந்த 8 வல்லுநர்கள் சேர்ந்து இந்த 5 வல்லுநர்களை கூப்பிட்டு போன 2 நாளைக்கு முன்பாக ஒரு இத்தாலியில ஒரு மிகப்பெரிய ஒரு மீட்டிங் போட்டார்கள். அந்த மீட்டிங்ல இப்பொழுது அவர்கள் புதிதாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்ன சட்டம் கேட்டா, இந்த வல்லரசு நாடெல்லாம் சேர்ந்து ஒரு பணத்தை, ஒரு நாணயத்தை வெளியிடுகிறது. அது எங்க இன்டர்நேஷனல் லெவல்ல அந்த பணத்தை எங்க வேணாலும் கொண்டு போகலாம். சோதனம் இப்பொழுது துபாயில் இருக்கிற பணத்தை இந்தியாவில் கொண்டு வந்து சோதனம் செல்லுபடி செய்யலாம். ஆனால் இந்த துபாய் பணத்தை வேறொரு நாட்டுக்கு போனா, அமெரிக்காவுக்கு கொண்டு போனா செல்லாது. ஒவ்வொரு நாட்டுடைய பணம் ஒரு நாட்டுக்கு செல்லாது. ஆனால் அதே சமயத்துல அந்த நாட்டுடைய பணத்தை நம்ம இந்தியாவுக்கு மாற்றி கொடுக்கிறார்கள். அதற்கு அது என்னென்னமோ சட்டங்கள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். இல்லாவிட்டால் நம்ம குளித்து உள்ள வைத்து விடுவார்கள். இனிமேல் அப்படி இல்லை. இந்த இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு பணத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுக்கு கமிஷன் ஒண்ணும் கிடையாது. நம்ம இந்திய பணத்தை எப்படி பாம்பேல கொண்டு போறோம், அந்தமான் கொண்டு போறோம், தமிழ்நாடு, கேரளா இங்கெல்லாம் கொண்டு போய் எப்படி செல்லுகிறதோ அதே போல இந்த 8 நாடு சேர்ந்து இப்ப ஒரு பணத்தை வெளியிடுகிறார்களா, அந்த பணத்தை எங்க வேணாலும் கொண்டு போகலாம் என்று. அது மாத்திரமல்ல, இந்த 8 நாடு சேர்ந்து இப்பொழுது அடுத்தபடி ஒன்று கொண்டு வர போகிறது. அது வலது கையிலேயோ நெற்றியிலேயோ ஒரு நம்பரை பதிவு செய்ய வேண்டும். அந்த நம்பரை யாரெல்லாம் பதிவு செய்கிறார்களோ அவர் இந்தியாவில் உலகத்தில் எங்க வேணாலும் போகலாம், பணம் இல்லாமல் போகலாம். ஆனால் அந்த நம்பர் இல்லாதபடி அவன் ஒன்று வாங்க முடியாது, ரேஷன் வாங்க முடியாது, பாஸ்போர்ட் வாங்க முடியாது, காலேஜ்ல சேர முடியாது. அவன் பெரிய கோடி சொன்னாலும் கூட அவன் ஒரு காரியம் செய்ய முடியாத ஒரு காலத்துக்குள்ளே நாம தள்ளப்பட்டிருக்கிறோம். இந்தியாவும் கொண்டு வந்து கொண்டிருக்காங்க. இனி அடுத்த ஒரு 10 ஆண்டுகளிலே இந்தியாவில் அந்த சட்டம் வரத்தான் போகிறது. அப்படி வரும்போது இன்னைக்கு ரேஷன் கார்டு இல்லாம ஒண்ணு செய்ய முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ரேஷன் கார்டு இருந்தா தான் கேஸ் வாங்கலாம், ரேஷன் கார்டு இருந்தா தான் மண்ணெண்ணெய் வாங்கலாம், ரேஷன் கார்டு இருந்தா தான் பள்ளிக்கூட பிள்ளைகளை பள்ளியில சேர்க்கலாம், ரேஷன் கார்டு இருந்தா தான் பேங்க்ல பதிவு செய்யலாம். இப்படி இருக்கிறது. இனி ரேஷன் கார்டு தேவையில்லை. இப்ப இந்தியாவில் கொண்டு வந்துட்டான். இப்ப இருக்குதானே அந்த சுதந்திர ஓட்டு உரிமை கூட ரேஷன் கார்டு கொண்டு போனா ஓட்டு போடலாம். இப்ப ரேஷன் கார்டு வேண்டாங்கிறான். இப்ப என்ன வேணுங்கிறான்? இப்ப என்ன வேணுமா? இப்ப அந்த கார்டு வேணும், அவ்வளவுதான். அந்த கார்டு கொண்டு போனா இப்ப ஓட்டு போடணும்னு இப்போ கூப்பிட்டு அறிவிச்சிருக்கிறாரு. அப்படியா? இனி அந்த கார்டு எனக்கு தேவையில்லை. இப்ப எல்லாம் கொண்டு வந்து மனித சரித்திலே ஒரு நம்பரை பதிவு செய்வார்களா? இப்படி போய் கொண்டிருக்கிற இந்த உலக அழிவுக்கு நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்மாடு சபையில என்ன பண்ணிருக்கிறாங்களா, நீ ஆடு நான் ஆடு, எல்லா ஆடு ஆடிட்டே சொல்லி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவன் நமக்கு இன்னும் ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அது என்னவென்றால், நீ மலைக்கு ஏறு, நீ பர்வதம் ஏறு. நீ ஏன் பர்வதம் ஏற வேண்டும்? ஏன் நீ சமபூமியில் இல்லாதன்னு அவர் சொல்றார் என்றால், அந்த பர்வதத்தை தானே பொக்கிஷம் இருக்கிறது, அங்கே நல்ல ஆரோக்கியம் இருக்கிறது, ஞானமும் தெளிவும் இருக்கிறது, அங்கே சமாதானம் மகிழ்ச்சி இருக்கிறது, அங்கே ஆனந்தமும் பேரானந்தமும் இருக்கிறது. அங்கே எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்காகத்தான் ஆண்டவர் எங்கே இருக்கிறார் சொல்கிறாரா, உயரமான இடத்துக்கு வாசிக்கிறாரு. அதான் இப்ப வாசித்தோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 22:14 ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தின்
இங்க வாசிக்கிறோம், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயிரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் இடத்துல அங்கே ஒரு நல்ல ஆண்டவருக்கு ஒரு பேர் சூட்டுகிறார். அது என்ன பேர் சூட்டுகிறார் என்றால் யெகோவாயிரே என்று பேர் சூட்டினானா. அப்ப யெகோவாயிரே என்றால் அது அர்த்தம் என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து